Hello friends, welcome back to our two videos. இப்போ ரீசெண்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு Windows 11 வந்து அவங்க Android phone இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டுருக்காங்க. பீமாம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோ வந்து போட்டுருந்தாங்க. ஸோ Windows 11 வந்து அவங்க Android phone இன்ஸ்டால் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த Windows எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க, ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு வீடியோ போடுங்க, நம்ம ஃபோன் எப்படி வந்து Windows 11 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறது கிடையாது. பட் எல்லா ஃபோன்லையும் வந்து இன்ஸ்டாலும் பண்ணிட முடியாது. ஒரு சில ஃபோன் மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. சப்போர்ட் பண்ணுற ஃபோனில் வந்து எப்படி இந்த Windows இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். 8 முக்கியமான தகவல், ஸோ 8 முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போன நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூடியூப்ல இன்ஸ்டால் பண்ணி காட்டுற வீடியோ எல்லாமே இப்போ 100% ஒரிஜினல் விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எந்த விதமான லான்ச் இன்ஸ்டால் பண்ண கிடையாது, ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கிடையாது, ரிமோட் டெஸ்க்டாப் கிடையாது, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது, ஒரு வீடியோ கிடையாது. ஸோ அஃபிஷியல் விண்டோஸ் 11 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிங்க, ஒரு லான்ச் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து இப்போ வீடியோ வந்து காட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியல் விண்டோஸ் 11 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இது விர்ச்சுவல் பாக்ஸோ ரிமோட் டெஸ்க்டாப்போ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து விண்டோஸில் வந்து ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகுது. ஸோ இது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விண்டோஸ் வந்து 2 வருஷம் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பண்ண x86, இன்னொன்று வந்து பண்ண ARM பேஸ்டு. ஸோ இந்த ARM பேஸ்டு வந்து பார்த்தா நம்ம விண்டோஸ் சர்ஃபேஸ் லேப்டாப்ஸ்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில ஃபோன்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ARM பேஸ்டு சிப்செட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த ARM பேஸ்டு வந்து யார் பண்ணுறாங்கன்னு பண்ணால் Qualcomm. ஸோ Qualcomm சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Qualcomm Snapdragon 845. ஸோ அது உங்களுக்கு அந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ விண்டோஸ் ஓகே, அப்போ நம்ம Qualcomm Snapdragon 855 சிப்செட் வச்சிருக்க மொபைல் வச்சிருந்தா விண்டோஸ் 11 ஃபோன் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். பட் அதுலேயும் வந்து பார்த்தா ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்போ வந்து நான் காட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஓகே. நமக்கு இந்த இடத்துல வந்து 2 பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா டிரைவர்ஸ். ஸோ டிரைவர் சப்போர்ட்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து விண்டோஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வைஃபை ப்ளூடூத்லாம் நமக்கு ஒர்க் ஆகும்னா ஒரு டிரைவர் வேணும். அப்படி எதுவுமே இல்லை நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தா UEFI மோட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூட் பண்ணி உள்ளே போக இருக்கிறது. ஸோ அது எப்படி வர்றது? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ரெனகேட். ஸோ இது வந்து வருது ப்ராஜெக்ட் ரெனகேட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெனகேட் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டால் ஒரு சில கோடிங்லாம் இருக்குது. ஸோ அந்த கோடிங்லாம் போட்டு நம்ம இதை வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ அந்த கோடிங்காக நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UEFI மோடும் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிரைவர் சப்போர்ட்லாம் வந்துட்டு கொண்டு வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் ரெனகேட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெனகேட் நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பார்த்தா இந்த விண்டோஸ் 11 வந்துட்டு நமக்கு இந்த ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெக்குயர்மெண்ட். ஸோ என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம முதலே பார்த்த மாதிரி Qualcomm Snapdragon 855 இருக்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு மொபைல் வந்து தேவை. ரெண்டாவது வந்து ஒரு USB ஆப். ஸோ அதில் நம்ம வந்து நம்ம கீபோர்ட் மவுஸில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம செட்டப் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில டைமில் வந்து கீபோர்ட் மவுஸில் ஒர்க் ஆகாது. நம்ம நெக்ஸ்ட்டு அதெல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கீபோர்ட் மவுஸ் தான் யூஸ் பண்ணணும். அது நமக்கு தேவைப்படுது. மூணாவது வந்து பார்த்தா நமக்கு அந்த விண்டோஸோட ARM வெர்ஷனோட அந்த ISO ஃபைல். ஸோ அது தேவைப்படுது. தென் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எனக்கான ஃபைல். ஸோ அது நம்ம ஓப்பன் சோர்ஸ் தான், நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸ் சப்போர்ட். ஸோ டிவைஸ் சப்போர்ட்டில் வந்து பார்த்தா Qualcomm Snapdragon 855 இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 845லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனு என்னென்ன அவைலபிள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் வந்து பார்த்தா மெயினாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா OnePlus 6, OnePlus 60, Xiaomi Mi Mix 2S, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு Poco F1. ஸோ இந்த 4 மாடலில் மட்டும் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, மற்ற டிவைஸில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிலெல்லாம் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ OnePlus 70 Pro ஸோ அந்த மாதிரி மாடலில் இருந்துச்சுன்னா அதில் வந்து டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ரெனகேட் அவங்க வெப்சைட்லேயே வந்துட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோன் இது, உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ண முடியுமா முடியாதா, ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ அந்த கிராஃப் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து ரெனகேட் ப்ராஜெக்ட். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டலேஷன் கைடு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்டலேஷன் கைடு வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து கைட். ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்புறம் பார்க்கலாம். டிவைஸ் சப்போர்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே. இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து இந்த விண்டோஸோட ஸ்டாட்டிக்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இங்கே SOCனா வந்து சிஸ்டம் ஆன் சிப். இதில் வந்து Snapdragon 845, 845, 845. ஸோ 845 தான் நமக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டில் நம்ம நோட்டீஸ் பண்ணால் நமக்கு என்ன இருக்குன்னு
சொல்லி கேட்டிங்கன்னா ஒய் இருக்கும், தென் அதுக்கப்புறம் டபிள்யூ இருக்கும், தென் நோ இருக்கும், அதுக்கப்புறம் பியூ இந்த மாதிரி கலர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒய்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டட் அண்ட் அவைலபிள். ஸோ உங்கள் ஒய் எல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். ஸோ என் கொடுத்துருந்தா வந்து கரண்ட்லி இம்பாசிபிள் டு சப்போர்ட். ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ணுற ரொம்ப ரொம்ப கஷ்டம், சப்போர்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பி டபிள்யூ டியூலாம் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா அந்த போக்கோ F1 1+6 1+60 சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் டிக்கில் இருக்குது. மற்ற எல்லாம் நமக்கு வந்து ஏதாவது எரர் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பண்ண இந்த ஃபோனில் மட்டும் நமக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1+60 எடுத்துக்குமே, அதில் யூஎஸ்பி ஒர்க் ஆகும், யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகும், டிஸ்பிளே ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் யூஎஃப்ஐ பட்டன், டச் ஸ்க்ரீன், ஒய்ஃபை, ப்ளூடூத், பேட்டரி, சார்ஜிங். ஸோ எல்லாமே நமக்கு வந்து ஒரு சில ஒர்க் ஆகுது. அதனால தான் சொன்னது இது நமக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது டிவைஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தா ஷியோமியோட Mi 8 எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் யூஎஸ்பி ஒர்க் ஆகும், யூஎஃப்எஸ் ஒர்க் ஆகும், டிஸ்பிளே ஒர்க் ஆகும். ஆனால் நமக்கு யூஎஃப்இ பட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தா டபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூக்கு என்ன மீனிங் வந்து பார்த்தா டெஸ்ட் ஆன் அதர் டிவைஸ் நாட் போர்ட்டட் டு திஸ் டிவைஸ். ஸோ ஆல்ரெடி போர்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் நிறைய டிவைஸ்க்கு வச்சுருக்கோம், பட் இந்த டிவைஸ்க்கு வந்து இன்னும் போர்ட் பண்ணல. ஸோ அதான் வந்து பண்ணால் இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்னும் ரெடி பண்ணல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா விர்ச்சுவலைசேஷன் வந்து நோ. ஸோ விர்ச்சுவலைசேஷன் வந்து சப்போர்ட் ஆகாது, நோன்னு கொடுத்துருக்காங்க. என்னக்கு என்ன மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இம்பாசிபிள் டு சப்போர்ட். ஸோ இது சப்போர்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஓகே, ஸோ இதாக வந்து பண்ண சார்ட். ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஏன் இந்த ஃபோன் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதனால தான் சொன்னோம் 1+6 1+60 போக்கோ F1லாம் நமக்கு வந்து பண்ணால் நிறைய ஒய் இருக்குது. ஸோ நமக்கு நல்லா சப்போர்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்ஸ்டலேஷன் கைட். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், பட் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ விண்டோஸ் பி. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படல. ஸோ எனக்கு வந்து பண்ண இதை பற்றி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியல. ஸோ டிஸ்க் பார்ட். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த கோடிங்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் டிஸ்க்கை க்ளீன் பண்ணுவோம். ஸோ லோக்கல் சி ட்ரைவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கோடிங் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள். ஓகே, இந்த இன்ஸ்டலேஷன் கைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பட் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் பூட்லோட அன்லாக் பண்ணால் நமக்கு பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் TWRP இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் TWRP நான் வீடியோ பார்த்துருந்தேன் ஃபுல்லாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் கரெக்டாக கண்டே பிடிக்க முடியல. இந்த கோடு இதுக்கு இந்த பேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த கோடு இதுக்கு அதுக்கு அங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தான் திரும்பி பார்த்தாலும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி நான் வந்து நான் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணால் தெரிஞ்சுக்குவேன். பட் நம்ம ஃபோன் வந்து பண்ண Qualcomm Snapdragon 730 தான், பட் நமக்கு 845 கூட கிடையாது. ஸோ அதனால் நம்ம டெஸ்ட் பண்ண முடியல. இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணால் கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ் தான், பட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு முக்கியமான இதே வந்து பண்ணால் ப்ராஜெக்ட் ரெனகேட் தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பண்ண ஃபுல் கிரெடிட்ஸே போகும். ஏன்னா அவங்க தான் வந்து பண்ண கரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான், யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ இன்ஸ்டலேஷன் மெத்தட். ஸோ 100% வந்து கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பண்ண டச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் பீமாமோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் பார்த்துருந்தேன். அதில் நம்ம பார்க்கும்போது வந்து பண்ண லாக் ஸ்கில் நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பண்ண கீபோர்டு வருது. ஸோ மற்ற டைம் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு இருக்கும். ஸோ ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு நம்ம எனேபிள் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆப் மூலமாக உங்கள் கீபோர்டு மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபைல் சர்ச் பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பண்ண கேமிங் மோட். ஓகே, ஸோ கேமிங் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டால் நான் நிறைய வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ கேமிங் வந்து பார்த்தா சின்ன சின்ன கேமெல்லாம் வந்து அசால்ட்டாக ரன் பண்ணுது. பட் ஒரு சில பெரிய கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எஃப்பிஎஸில் நமக்கு வந்து லேக் ஆகி தான் ப்ளே ஆச்சு. ஸோ எக்ஸாம்பிள் ஹீரோ ட்ரக் நான் ப்ளே பண்ணுறது பார்த்துருந்தேன். அது நமக்கு ரொம்ப ரொம்ப லேக் ஆகிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2GB ரேமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரக் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகிறதே பெரிய விஷயம். சில கேமிங்கில் எதிர்பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு பேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ண டுவல் பூட்டிங். ஸோ டுவல் பூட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில வீடியோவில் வந்து பண்ண இருக்குது அப்படின்னாங்க. டுவல் பூட்டிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சேம் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1+60னா 1+60 இருக்கிற அந்த ஆக்சிஜன் வாய்ஸும் யூஸ் பண்ண முடியும். அதே சேம் டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1+60ல் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து உள்ளே போயிட்டீங்க. அந்த ஃபோன் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, என்ன இருக்குது, ஒரு சுவிட்ச் அப்படின்னு ஆப் இருக்குது. அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து விண்டோஸ்ன்னு இருக்குது, அது கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிட்டு நமக்கு இந்த விண்டோஸில் வருது. ஸோ விண்டோஸ் 11 அதே மாதிரி சுவிட்ச்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் 1+60யோட ஆக்சிஜன் வாய்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் ரீபூட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டுவல் பூட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. டுவல் பூட்டிங் வந்து 100% அஃபிஷியலானு கேட்டால் நான் எந்த வீடியோவும் பார்க்கல, பட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்துட்டு நமக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம ஃபோன் சப்போர்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தாலையும் ட்ரை பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு அடிஷனல் ஃபோன் தான் நீங்கள் ஜாலியாக பண்ணலாம். பட் மெயின் ஃபோன் அதான வந்து பார்த்தீங்கன்னா
நம்மள வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கே. ஏன்னா வந்து நம்ம பர்சனல் டேட்டா எல்லாம் போயிட்டு நம்ம திரும்பி வந்து பழைய எப்படி செட்டப் பண்ணுறது சொல்ல நடக்காத காரியம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபியூச்சரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.